நண்பர்களுக்கு வணக்கம். மார்க்கெட் அதிகமாக சரிஞ்சாலும் இந்த செக்டாரில் இருக்கிற எந்த ஸ்டாக்ஸும் அந்த அளவுக்கு சரியிறது. அதே மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், இப்படி எந்த ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அது இந்த செக்டாருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குமே தவிர டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்த செக்டாருக்கு ரிஸ்கா இருக்க போறது கிடையாது. இந்த செக்டாருடைய growthக்கான பொட்டன்ஷியல் இந்தியா மாதிரி மிக அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற நாட்டில் பொட்டன்ஷியலும் மிக அதிகமாக இருக்கு. இப்படி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கிற செக்டார் இந்தியன் ஹெல்த் கேர் செக்டார். இந்த அளவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கிறதுனால தான் இந்த செக்டார்ல லீடிங்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோடைய ஸ்டாக்ல அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டரை விடவும் எஃப்ஐஐஸ் அதிகமான ஸ்டாக்ஸை ஓன் பண்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோடைய பிசினஸும் பெருசா க்ரோ ஆயிடுச்சு. அதோடைய ஷேர் பிரைஸும் 6000 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சிலையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஹெல்த் கேர் செக்டார்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கோட அதே சமயத்துல இப்பதான் அவங்களுடைய பிசினஸையும் வேகமா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிற செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகி சில கம்பெனிஸும் இருக்குது. இந்த கம்பெனிஸ் பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸையும் அதோட இந்த கம்பெனிஸை எப்படி வியூ பண்ணணும் அப்படிங்கிற கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இந்த ரெண்டையுமே பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கை ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இந்தியாவில் இருக்கிற வேரியஸ் லொகேஷன்ஸ்ல இதே மாதிரி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை அனலைஸ் பண்ணிட்டு கடைசியா தமிழ்நாட்டிலே முடிக்கலாம். இந்த லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். இவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மெயின் ஹாஸ்பிட்டலும் 3 ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. இது போக இப்போ ரீசெண்டா ஈரோட்லையும் ஒரு புது ஹாஸ்பிட்டலையும் ஓபன் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்றதுக்கான பேசிக் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு ரூம்ஸ் பெட்ஸ் அவைலபிளா இருக்கு, அடுத்து இந்த ரூம்ஸ் உடைய ஆவரேஜ் ஆக்குபன்சி ரேட் என்ன அப்படிங்கிறது, கடைசியா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இருக்கிற ஒரு பெட் மூலமா ஆவரேஜ் ரெவென்யூவா எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிறது. இந்த பேசிஸ்ல KMCH அனலைஸ் பண்ண அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மொத்தமா 1925 பெட்ஸும் இதுல ஆக்குபன்சி ரேட் 78%, ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆபரேட்டிங் பெட் 28,479 ரூபா அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. KMCH அவங்களுக்கு கீழே இருக்கிற 5 ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமா சேர்த்து மொத்தமா 1240 கோடி ரூபாயை லாஸ்ட் இயர்ல ரெவென்யூவா ஏர்ன் பண்ணிருக்காங்க. இதுல நெட் ப்ராஃபிட் 179 கோடி ரூபாயும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பெர் ஷேர் பிரைஸ் 5577, பிரைஸ் பை ஏர்னிங் 29.56 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. ரெண்டாவது நாராயண ஹிருதாலயா. 2000ல பெங்களூர்ல இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலை ஸ்டார்ட் பண்ணவங்க இப்போ பேன் இந்தியாவுக்கும் இவங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவில் இப்போ வேரியஸ் பிளேசஸ்ல இவங்களுக்கு 19 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இது போக கேமன்ஸ் ஐலாண்ட்லயும் இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஹெல்த் கேர்லயே இந்த ஹாஸ்பிட்டல் ஹார்ட் கேருக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணி அதுல ஸ்பெஷலைஸ்டு நெட்வொர்க்காகவும் இவங்க இருக்கிறாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் ஹார்ட் சர்ஜரியை இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவைட் பண்றதால இந்தியாவில் நடக்கிற ஹார்ட் சர்ஜரியில் 15% இந்த கம்பெனியுடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் மூலமா தான் நடக்குது. இவங்களுடைய கீ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இவங்களுக்கு மொத்தமா 6313 பெட்ஸ் இருக்குது. இதுல 65% ஆக்குபன்சி ரேஷியோவும் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆபரேட்டிங் பெட் 50,000 அப்படிங்கிற ரேஞ்சிலையும் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 1663 ரூபா, பிரைஸ் பை ஏர்னிங் 79.30 அப்படிங்கிற அளவுல இருக்குது. மூணாவது ஹாஸ்பிட்டல் ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்ஸ். இவங்களுக்கு மகாராஷ்டிரால 2 ஹாஸ்பிட்டல்ஸும் மத்திய பிரதேஷ்ல ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஹாஸ்பிட்டல் செயினா இருக்கணும் அப்படிங்கிறத மோட்டோவா வச்சு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்குக்கு டோட்டலா 1194 பெட்ஸும் இதுல 63.80% ஆக்குபன்சி ரேஷியோவும் ஆவரேஜ் ரெவென்யூ 61,920 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு புது ஹாஸ்பிட்டலும் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னும் அடிஷனலா 500 நியூ பெட்ஸ் இவங்களுடைய குரூப்புக்கு வந்து சேரும். இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 1667, பிரைஸ் பை ஏர்னிங் 59.27. நாலாவது குளோபல் ஹெல்த் லிமிடெட். இந்த நெட்வொர்க்குடைய பிரசன்ஸ் நார்த் அண்ட் ஈஸ்ட் இந்தியா இந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட் இந்த 5 லொகேஷன்ஸ்ல இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. 2009ல ஸ்டார்ட் பண்ண இந்த நெட்வொர்க்குக்கு இப்போ 2823 ரூம்ஸும் அதுல ஆக்குபன்சி ரேஷியோ 62%, ஆவரேஜ் ரெவென்யூ 61,890 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த நெட்வொர்க்குடைய ஷேர் பிரைஸ் 1263 ரூபாயிலையும், பிரைஸ் பை ஏர்னிங் 86.48லையும் இருக்குது. அஞ்சாவது மேக்ஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். இவங்களுக்கு பஞ்சாப், ஹரியானா, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த 5 ஸ்டேட்ஸ்லயும் மொத்தமா 20 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. டோட்டலா 4000 பெட்ஸும் இதுல ஆக்குபன்சி ரேஷியோ 75% அப்படிங்கிற அளவுலையும், ஆவரேஜ் ரெவென்யூ 78,000 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. இந்தியால
இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே மிக அதிகமான ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆப்ரேட்டிங் பெட் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது. இதையும் இந்த இடத்துல இருந்து இன்னும் 1 lakh ஆவரேஜ் ரெவென்யூ அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை டார்கெட்டாக வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் டூரிசத்துக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது மூலமா யூகேல 1 lakh pounds ஆவரேஜா எடுக்கிற ஒரு ஹார்ட் சர்ஜரியை இந்தியாவில் $4,000 அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணாலே ஹையர் ரெவென்யூவையும் நல்ல growth-ஐயும் அச்சீவ் பண்ண முடியும்ட்டு இந்த ஏரியாவுக்கும் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் 23% ப்ரொமோட்டர் கையிலையும் 914 ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட மொத்தமா 55% ஷேர் ஹோல்டிங்கும் இருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அப்புறமா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மிக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கா இந்த மேக்ஸ் ஹெல்த் கேரும் இருக்குது. லாஸ்ட் இயர்ல 5406 கோடி ரூபாய் ரெவென்யூவாகவும் அதுல 1051 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டாகவும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. பெர் ஷேர் பிரைஸ் 1170 ரூபா அப்படிங்கிற அளவுலையும் பிரைஸ் பை ஏர்னிங் 148 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. ஆறாவது கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட்லையும் இவங்களுக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்துச்சு. இப்போ கர்நாடகாவுக்கும் அடிஷனலா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. ஓன்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லீஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ரெண்டும் சேர்த்து இப்போ இவங்களுக்கு 40 ஹாஸ்பிட்டல்ஸ் டோட்டலா இருக்குது. மொத்தமா 4000 பெட்ஸும் இதுல ஆக்குபன்சி ரேட் 49%லையும் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆப்ரேட்டிங் பெட் 38,263 அப்படிங்கிற அளவில் இருக்குது. லாஸ்ட் இயர்ல 2511 கோடி ரூபாய் ரெவென்யூவாகவும் அதுல 336 கோடி நெட் ப்ராஃபிட்டாகவும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதர் லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஸ்டிடியூட்டோடைய ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆப்ரேட்டிங் பெட் கம்மி தான். ஆனால் எக்ஸ்பென்சஸை இன்னும் கம்மியாக வச்சிருக்கிறதால காஸ்ட் எஃபெக்டிவாக இவங்களுடைய ஃபங்க்ஷனிங் இருக்கிறதால இந்த கம்பெனியால் நல்ல நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸையும் ரிப்போர்ட் பண்ணவும் முடியுது. இவங்களுடைய ஷேர் பிரைஸ் 591, பிரைஸ் பை ஏர்னிங் 91.87. அடுத்தது ஷால்பி ஹாஸ்பிட்டல்ஸ். நாராயண ஹிருதாலயா மாதிரி இவங்களும் ஒரு ஃபோக்கஸ்டு ஹாஸ்பிட்டல் தான். ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியில் இந்த கம்பெனி ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. இவங்களுக்கு மொத்தமாக 11 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸும் 5 சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. டோட்டலாக 1390 பெட்ஸும் இதில் ஆக்குபன்சி ரேட் 46%, ஆவரேஜ் ரெவென்யூ 37,517 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 202, பிரைஸ் பை ஏர்னிங் 23.95. அடுத்தது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட். இந்த ஹாஸ்பிட்டல் செயினுக்கு பேன் இந்தியா பிரசன்ஸ் இருக்கு. இந்தியாவில் வேரியஸ் லொகேஷன்ஸ்ல 36 ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டோட்டலா 4700 பெட்ஸும் இதுல ஆக்குபன்சி ரேட் 65% அப்படிங்கிற அளவுலையும் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆப்ரேட்டிங் பெட் 60,887 அப்படிங்கிற அளவில் இருக்குது. லாஸ்ட் இயர்ல 6,893 crores ரெவென்யூ வந்திருக்கு. இதுல 645 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஒரு காலத்துல மிக ஃபேமஸா இருந்த ரான்பாக்ஸி ஃபார்மாவுடைய ப்ரொமோட்டர்ஸ் ரன் பண்ண ஹாஸ்பிட்டல். இப்போ ரான்பாக்ஸியோடைய ப்ரொமோட்டர்ஸா இருந்த சிங் பிரதர்ஸ் வேரியஸ் எக்கனாமிக் அஃபென்சஸ்ல இன்வால்வ் ஆனதால ரான்பாக்ஸி கிட்ட இருந்து ஜாப்பனீஸ் டைச்சி குரூப்புக்கு போக வேண்டிய இந்த கம்பெனி இப்போ மலேசியன் நார்த்தன் டிகே அப்படிங்கிற கம்பெனியுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது. பாப்புலரான ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் தான். ஆனா அதை சுத்தி சர்ச்சைகள் அதிகமா இருக்கிறதால இந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணவும் செய்யலாம். அடுத்தது ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். வழக்கமா நம்ம மார்க்கெட்ல இருக்கிற எல்லா கம்பெனிஸும் இந்தியாவில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி லேட்டர் ஓவர்சீஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த கம்பெனி ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் ஃபர்ஸ்ட் கல்ஃப்ல அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்தியாவுக்கு அவங்களோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியன் ஆபரேஷன்ஸ் தனியாகவும் ஓவர்சீஸ் ஆபரேஷன்ஸ் தனியாகவும் ஸ்பிளிட் பண்ணி இந்தியன் ஆபரேஷன்ஸை மட்டும் நம்ம மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்குடைய ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஆரிஜின் கேரளா. இவங்களுடைய நெட்வொர்க் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா இந்த வேரியஸ் லொகேஷன்ஸ்ல மொத்தமா 19 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. டோட்டலா 4867 பெட்ஸும் ஆக்குபன்சி ரேட் 68%லையும் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆப்ரேட்டிங் பெட் 40,100 அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஷேர் பிரைஸ் 433லையும் பிரைஸ் பை ஏர்னிங் 3.52 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. கடைசி கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். திருச்சியில் 2 ஹாஸ்பிட்டல்ஸோட ஃபங்க்ஷன் ஆகிற கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் லிமிடெட் தான் இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம கடைசியாக பார்க்குற கம்பெனி. இந்த கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவுக்கு கீழே திருச்சியில் 2 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. டோட்டலா 456 பெட்ஸும் இருக்குது. இவங்களுடைய ஆவரேஜ் ஆக்குபன்சி ரேஷியோ 90% அப்படிங்கிற அளவிலையும் ஆவரேஜ் ரெவென்யூ பெர் ஆப்ரேட்டிங் பெட் 26,103 அப்படிங்கிற அளவிலையும் இருக்குது. தமிழ்நாட்டில் வேரியஸ் பிளேசஸ்ல இருக்கிற காவேரி பிராண்ட் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இந்த குரூப்புக்கு கீழே வந்தாலும் இந்த லிஸ்டட்
கம்பெனிக்கு கீழே திருச்சியில் இருக்கிற இந்த 2 ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் வரும். இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 63லையும் பிரைஸ் பை ஏர்னிங் 43.51 அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. இங்க 10 கம்பெனிஸ் பத்தின இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கு. இந்த கம்பெனிஸ் பற்றி இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுங்க. முக்கியமா ப்ரொமோட்டர்ஸை பற்றியும் தேடி படிங்க. ஏன் அப்படின்னா பிரதாப் ரெட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸப்ஷனல் ப்ரொமோட்டர் காரணமாக தான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸால இந்த பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ண முடிஞ்சது. இந்த செக்டார் ப்ராமிசிங் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு செக்டாரா இருக்குது. இதுல எந்த ப்ரொமோட்டர் இதே மாதிரி ஒரு எக்ஸலன்ட் ரிசல்ட்ஸை கொடுக்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியோட இருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனி நல்ல பிரைஸ்ல கிடைச்சதுன்னா அந்த கம்பெனிஸை தாராளமா உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல எதெல்லாம் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.